ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான உளுத்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் உளுத்த மாவு எடுத்து ஒரு 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஸோ அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதுமானது. அது ஊறட்டும், அதுக்குள்ளார நம்ம வெள்ளைப்பாகை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளைப்பாகு செய்கிறதுக்கு அரை கப் வெல்லத்தையும் அரை கப் தண்ணியும் ஊற்றி கொதிக்க வைங்க. ஸோ இதில் எந்த விதமான பதமும் நம்ம எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சால் மட்டுமே போதும். அண்ட் வெல்லம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கருப்பட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வர வெல்லம்லாம் பியூராக இருக்கிறதுல அதில் நிறைய டஸ்ட் அண்ட் குப்பை இருக்குது. ஸோ கண்டிப்பாக வடிகட்டிட்டு பயன்படுத்துங்க. இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. ஸோ அதை தண்ணியிலேருந்து எடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு கொஞ்சமாக தண்ணி நம்ம ஊற்றி தான் அரைக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஊற வச்ச தண்ணியிலேருந்தே கொஞ்சமாக தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கிளறும் போது கட்டி பிடிக்காது. ஸோ நான் அரைச்சிட்டேன். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் தின் கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது. இப்போது ஒரு 3 to 4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. அண்ட் அது கொதிக்க ஆரம்பித்ததுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த உளுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிட்டே இருங்க. நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் அது கட்டி பிடிக்காது. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம செய்கிறதுக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இது நம்ம பக்கத்துலேயே இருந்து கிளறிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது, கட்டி வராது. அதுவும் இல்லாமல் நம்ம உளுத்த மாவை ஆட் பண்ண உடனே இது சீக்கிரம் திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடது சீக்கிரம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம அடுப்பை கம்மியில் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃபுல்லாகவே குக் பண்ணணும். கொஞ்சமாக ஏலக்காவையும் சுக்கையும் இடித்து சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் இது நீங்கள் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 கப் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடது ரொம்ப திக்கானதுனால நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் செஞ்சு வச்சுருக்கேன் வெள்ளை பாகையும் ஆட் பண்ணி ஒன்றா கலந்து ஒரு 3 to 4 நிமிஷம் இது கொதிக்கணும். அண்ட் இது பொங்கி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் நின்று கிளறிட்டே தான் இருக்கணும். ஸோ வெள்ளை பாகை நான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்றா சேர கலர் பார்த்திங்கன்னா டார்க்கராக மாறிட்டு வருது. நீங்கள் கருப்பட்டி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டார்க்கர் கலரில் இருக்கும். ஸோ இது சீக்கிரம் திக்காயிடும். அவ்வளோதான், நம்ம உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை உப்பையும் துருவின தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ தேங்காய் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இது ஆற ஆற உங்களுக்கு இன்னும் திக்காகும். கண்டிப்பாக வீட்டில் அடிக்கடி உளுத்தங்கஞ்சி செஞ்சு நீங்கள் குடிங்க. நீங்கள் இது காலையிலையும் எடுத்துக்கலாம், இல்லை சாயந்தரமாகவும் சாப்பிடலாம். முக்கியமாக பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. போன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ப்ரெக்னென்ட் விமென்ஸ், பியூபர்ட்டி அட்டன் பண்ண கேர்ள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இதை நீங்கள் அடிக்கடி குடிக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் வேணுமோ அந்த கப்பில் அதை மாற்றி கொஞ்சமாக நட்ஸ் இல்லைனா துருவின தேங்காவால் அலங்கரித்து பரிமாறுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.